பொன்னி கட்டில்ல வெளியே தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் போர்வை கூட இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சக்தி பார்க்குறாரு. என்ன போர்வை கூட இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்கன்னு போயிட்டு போர்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போத்தி விட்டுறாரு. ஐயோ, கொசுலாம் நிறைய இருக்கே, பாவம் பொன்னி சரியாக தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கொசு பேட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து சுற்றி சுற்றி அடிச்சிட்டே இருக்காரு. என்ன அப்போ கூட கொசு வந்துகிட்டே இருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. சரி, நம்ம போய் கொசுவத்தி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம், கொஞ்சம் பொன்னி நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு கொசுவத்தி ஏற்றுறாரு. அப்போ கரெக்டாக எழுந்துக்கிட்டாங்க பொன்னி. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் இங்கே வந்தேன், ரொம்ப கொசு கடிக்குது, அதனால தான் கொசு பேட் எடுத்து வந்து அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க சக்தி, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா, நீயே சொல்லு. நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, எனக்கு கொசு கடிச்சா இதெல்லாம் எதுவுமே பண்ணாது, எனக்கு எல்லாத்தையுமே என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பொன்னி, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சக்தி, டைம் ஆகுது, நீங்கள் போய் தூங்குங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அத்தை பயங்கரமாக கோவப்படுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே உஷா பார்த்துட்டாங்க. ஓ, இதெல்லாம் வேற போயிட்டுருக்கா, அந்த பொண்ணுக்கு நீ கொசுவத்திலாம் வேற ஏற்றி வைக்கிறியா சக்தி, நல்லா இருக்கு, அத்தை கிட்ட கண்டிப்பாக நான் போட்டு கொடுக்குறேன் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதே மாதிரி ஜெயா எழுந்துக்கிறாங்க. எழுந்துடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவர் போய் கொசுவத்தி ஏற்றுறாரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டோட ஜெயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் அவளை நாமளா போக சொன்னோம், அவளே தானே போனால், அதுக்கு எல்லாத்தையும் அவள் அனுபவிச்சு தான் ஆகணும், எதுக்காக பின்னாடியே போய் கொசுவத்திலாம் ஏற்றி வைக்கிற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஜெயா கத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்ன ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அவன் ஏதோ அக்கறையில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. என்ன அக்கறை, எதுக்காக அக்கறைலாம் வேணும், அதுக்காக இவன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அங்கே போய் கொசு அடிச்சிட்டு இருப்பானா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஜெயா திட்டுறாங்க. சரி விடு ஜெயா, நீ திட்டிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அப்போ சக்தி சொல்கிறாரு, அம்மா நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே பொன்னி பார்த்துட்ருக்காங்க. பாவம் சக்தி என்னால் தான் திட்டு வாங்குறாரு, நைட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் இவ்வளோ திட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உஷா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை, சூப்பராக நம்ம மாட்டி விட்டுட்டோம் சக்தியை, நல்லா திட்டு வாங்குறாரு, வாங்கட்டும், அப்போ தான் இன்னொரு வாட்டி போக மாட்டேன்.